சென்னையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தி பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் ஆளுநர் தமிழிசை உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு மாணவர் அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினர். சென்னையில் போராட்டம் நடத்திய முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், கோகுல இந்திரா, வளர்மதி உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக ஜெயக்குமார் உள்ளிட்ட 900 பேர் மீது கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நேற்று பிஜேபியினர் போராட்டம் நடத்தினர். முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பிஜேபி துணைத் தலைவர் கரு நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக பிஜேபியைச் சேர்ந்த 417 பேர் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.